கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆதியாகம புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். இந்த இடத்துல இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு ஒரு பலிபீடம். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறான் பாருங்க. கர்த்தருக்கு ஒரு பலிபீடம். பலிபீடம்னா என்ன, பலினா என்ன, அந்த பலி எப்படி இருக்கணும், நாம் எப்படிப்பட்டவங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். பலிபீடம் அப்படின்னா பலி செலுத்தக்கூடிய ஒரு இடம். பலி அப்படிங்கிறது பலிபீடத்தின் மேல் வைத்து தகனிக்கக்கூடிய பொருள் அல்லது ஜீவனுள்ள ஒரு பிராணியோ, புரியுதுங்களா, உயிருள்ள காரியங்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை நோவா கட்டினா அப்படின்னு பார்க்குறோம். நோவா பற்றி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நோவா எப்படிப்பட்டவர்? அவனுடைய காலத்தில், காலத்தில் அவனோடு கூட வாழ்ந்தவங்கெல்லாம் அவன் நீதிமானாக இருந்தான். அப்போ நீங்களும் நானும் இந்த காலத்தில் இந்த பூமியில் நாம் நீதிமானாக இருக்கிறோங்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. நாம் பலிபீடத்தில் பலியை செலுத்துகிறோமா, எப்படிப்பட்ட பலியை செலுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலிகளாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். அப்போ இங்க பலிபீடம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக நம்ம பலிபீடத்தை உருவாக்குகிறோம். யாரை பிரஸ்தாபம் பண்ணுறோம்? இன்றைக்கி பலிபீடமாகிய கர்த்தருடைய சமூகத்தில் தேவாலயத்துக்கு சென்று நம்ம யாரை பிரஸ்தாபம் பண்ணிகிட்ருக்குறோம்? நம்மளையே நம்ம ஆராதனையில் பிரஸ்தாபம் பண்ணுறோமா? கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுறோமா? இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி அவருக்கு பேனர் கட்டுறோமா? நமக்கே சொந்தமாக பேனர் போட்டுக்கிறோமா? இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது பலி கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறது. யோவான் 3:30 யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரு? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்போ யோவான் தன்னை ஒரு ஜீவ பலியாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கசின் பிரதராக அவர் பிறக்கிறாரு. அவருக்குன்னே வாழ்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியே வாழ்கிறாரு. நாமளும் அப்படித்தான் ஆண்டவருக்காகவே வாழும்படி இந்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் தேர்ந்தெடுக்கலை, நாம் கேட்கல இயேசுவை எங்கள் வாழ்க்கையில் வாங்க எங்களை மாற்றுங்க நம்ம கேட்கல. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஆண்டவரை தேடி ஓடலை, அவர் உங்களை தேடி வந்தார். ஒரு மிகப்பெரிய உன்னதமான நோக்கத்துக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இப்பொழுதும் கர்த்தர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறாரு. நீங்கள் பரிசுத்த பலியாக ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி நீங்கள் வாழும் பொழுது உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் பாருங்க. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வீட்டையும் நீங்கள் இருக்கிற இடத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். அவருடைய ஆசீர்வாதம் மிக 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 முக்கியது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சென்ற வெள்ளிக்கிழமையில் என்ன பார்த்தோம்? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நம்ம ஆசீர்வாதம் நம்ம செலுத்துகிற பலியில் இருக்குது. நாம் எப்படி வாழறோங்கிறதுல இருக்குது. அப்போ நம்ம பலி, பரிசுத்த பலி, நம்ம ஆராதிக்கிற ஆராதனை பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, அவருக்காக செலுத்துகிற ஒவ்வொரு கிரியையிலும் வெளிப்படணும். அதுதான் பலியாக சொல்லப்படுகிறது. அளவற்ற ஆசீர்வாதத்தில் வாழ அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இந்த பலி முக்கியமாக இருக்கிறது. முதல்ல பலி எங்கே செலுத்தப்பட்டது? பலினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். பலி எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு புரிந்து கொள்ளணும். அப்போ இன்னைக்கு எது பலியாக கருதப்படுகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்படி நம்ம இதை விளங்கி கொண்டால் நம்ம வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கையாக மாறிடும். அப்போ நம்ம கையை நீட்டினா வல்லமையுள்ள ஜெபம் பிணியாளிகளை சொஸ்தமாக்கும். நாம் ஒருத்தருக்காக ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தின் வல்லமை பிசாசை துரத்தும். நம்ம ஜெபத்தின் வல்லமை எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை வேரோடு பிடுங்கி எடுக்கும்.
அப்போது இந்த பலி எவ்வளோ முக்கியங்கிறத புரிந்து கொள்ளணும். முதல் பலி எங்கே, எப்போ? ஆதியாகமம் புஸ்தகம் 3:21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இங்கே எங்கெங்க பலினே சொல்லலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. தோல் உடைகளை உண்டு பண்ணினார். இது ஆங்கில வேதாகமத்தில் அனிமல்ஸ் ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது எபிரேய பதத்துலேயும் அது வெறுமனே ஸ்கின்ஸ் அப்படின்னு போட்டு இல்லாமல் அது என்ன பின்னணிங்கிறதையும் அவங்க அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பழத்தை சாப்பிட்டதுனால அங்கே கீழ்ப்படியாமை வந்துடுச்சு. பாவத்திற்கு அவங்களே விதை போட்டுட்டாங்க. அந்த இடத்துல ஓடி போய் கர்த்தருடைய சமூகத்தை தரிசிக்க முடியாமல் ஒளிஞ்சு கொள்கிறாங்க. இப்போ இவங்கள இந்த இடத்துலேருந்து வெளியே அனுப்பி ஆகணும். ஏன்னா இந்த இடம் இவங்களால் தீட்டுப்பட்டு விட்டது. இதை பரிசுத்தமாக்கணும் ஆண்டவர். அதனால் இவங்களை வெளியே அனுப்புகிறார். சும்மா அனுப்பலை. நம்ம ஆண்டவர் ஒரு மிருகத்தை அங்கே கொல்லுகிறார், அங்கே பலி செலுத்துகிறார். இவங்களுக்கு நல்ல தோல் உடையை உடுத்தி ஆசீர்வதித்து அவங்கள அனுப்புகிறார். அப்போ பலி செலுத்தப்படும் பொழுது அந்த மிருகம் அங்கே பலியாகிறது. அது பரிசுத்த பலி, பரிசுத்த கர்த்தரால் பலி செலுத்தப்படுகிறது. அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல அற்புதமான மழைக்கு குளிருக்கு தாங்கக்கூடிய ஒரு தோல் உடையை உண்டாக்கி கொடுக்கிறார். எல்லா இடத்துலையும் தங்களுடைய மானத்தை மூடிக்கொள்ளும் அளவுக்கு வெறும் அத்தி இலைகளை ஒரு தச்சு போடலை, தோல் உடைகளை உண்டு பண்ணி லெதர் க்ளோத்திங் பண்ணி எவ்வளோ பாதுகாப்பாக ரொம்ப ஆசீர்வாதமாக அவங்கள மாற்றுகிறார் பாருங்கள். அப்போது தேவனுடைய வீட்டை விட்டு வெளியில் போனாலும் இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இருக்கணும். இவங்களை இந்த ஆசீர்வாதம் தொடரணும். பலி செலுத்தப்படுதுங்க. பலி செலுத்தப்படும் போது என் நாமத்தை பிரசாதம் பண்ணுற எந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஆண்டவராகிய நம்ம தேவனே அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஒரு தெய்வீகத்தை பிரசாதம் பண்ணுறாரு. பலி இல்லாமல் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. பலி செலுத்தப்பட்டால் தான் நீ மானத்தோடு வாழ முடியும், நீ பாதுகாப்பாக இருக்க முடியும் வெளியே போய் அப்படிங்கிறத நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். அப்போ இனிமேல் இவங்க என்ன பண்ணணும், பலியை தொடர்ந்து செலுத்தணும். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் வாசி பாருங்கள், அதே 4வது அதிகாரத்தில் காயின் ஆபேல் அவங்களாம் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, காணிக்கைகளை கொண்டு வராங்க. அதுவும் பலி தான். புரியுதுங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் பாருங்கள். யோபு புஸ்தகத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவர் தொடர்ந்து பலி செலுத்துகிறார் பாருங்கள். பலி எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் சூழ்ந்து கொள்ளும். அந்த பலி சரியான பலியாக இருக்கணும். இன்றைக்கி பலிப்பிடம்ங்கிறது சிலுவை. சிலுவையின் மேலே இயேசு அடித்தாங்க இல்லையா, இயேசு தான் பலி. அப்போ பலிப்பீடம்ங்கிறது சிலுவை, பலிங்கிறது இயேசு. அப்போது இயேசு தன்னை ஜீவ பலியாக சிலுவையின் மேல் எப்படி பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அங்கே அவருக்கு உயர்ந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்ததோ, இன்னைக்கு நம்முடைய சிலுவை எதுங்க, ஆண்டவராகிய நம் தேவனுடைய சித்தம். அவர் நம்மளை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நம்ம செய்யும்படிக்கு தேவாலயத்துக்கு போகிறோம். அந்த பரிசுத்த இடத்துல நமக்கு பலிப்பிடம் இருக்குது. நாம் தான் நம்மளை பலியாக ஒப்பு கொடுக்கணும். வழங்குதா அவங்களுக்கு? இன்றைக்கி இயேசு அவருடைய சமூகம், அதுதான் பலிப்பீடம். நாம் தான் பலி. அப்போ நாமே மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். இயேசுவும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர் தான். தன்னை ஜீவ பலியாக பிதாவுக்காக சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். நாமும் நம்மளை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். லேவியராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ஆசாரியன் இரத்தத்தை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். இந்த லேவியராகமம் புஸ்தகம் முழுக்க நீங்கள் வாசி பாருங்களேன். ஆண்டவருக்கு பலி செலுத்துறதை பற்றி எப்படியெல்லாம் செலுத்தணும், எப்படியெல்லாம் அதை தகனிக்கணும், எப்படியெல்லாம் அதை துண்டு துண்டாக போடணும், எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். முழுசாக வாசி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. திரும்ப 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 நீ இதை ஏன் செய்யணும்னா, திரும்ப திரும்ப உன் மனசில் ஒன்று பதியணும். நான் கர்த்தருக்கான ஜீவ பலி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னையே ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல் நான் என் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவருக்காக வாழுவேன், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவேன். இப்படி இந்த காரியங்களை சொல்கிறதுக்கு தான் இதில் இந்த காரியங்கள்லாம் நம்மளை செய்ய வைக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ நாம் இன்றைக்கி ஒரு மிருகத்தை பிடிச்சிட்டு வந்து அடித்து கொன்று அதை நம்ம சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரத்தம் சிந்த வைக்கலை. நம்மை நாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறோங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஏனோ தானோன்னு பலி செலுத்தக்கூடாது. இந்த இடத்துல எப்படி போட்டிருக்கு, கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் அதை தெளித்து, அந்த ரத்தத்தை தெளித்து அப்படின்னு போட்டிருக்கு.
அப்போ அந்த அளவுக்கு ரத்தம் வர்ற அளவுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ என்னங்க உடம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு ரத்தம் சிந்தணுமா? அப்படி இல்லை. சில பேர் வந்து பாட்டு பாடுவாங்க, கையை கட்டிக்கின்னு ஸ்டைலாக நின்றுக்கிட்டு பாடுறாங்க. தங்களை அர்ப்பணிக்கல. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த முழு ஆவியோடு, முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடு அவங்க அர்ப்பணித்து பாடலை பாருங்க, அர்ப்பணித்து ஜெபிக்கல பாருங்க, அர்ப்பணித்து பிரசங்கம் பண்ணல பாருங்க, அர்ப்பணித்து கர்த்தரை துதிக்கல பாருங்க. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நிறைய காரியங்கள் பாருங்கள், நாம் அதை சரியாக செய்யும்பொழுது அப்போ தாங்க நம்ம ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது. அப்போ தாங்க இந்த பரிசுத்தவான்கள் போல், இயேசு போல் நம்ம மாற முடியும். அவர்கள் போல் நம்ம மகிமையான காரியங்களை செய்ய முடியும். இன்றைக்கே விசுவாச பிள்ளைகளால் நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கலை. இவங்க ஏனோ தானோன்னு செய்கிறதுனால தான். அப்போ நாம் கொஞ்சம் கவனமாக இருப்போம், பலியை ஒழுங்காக செலுத்துவோம், ஆராதனை ஒழுங்காக செய்வோம். அப்போது நம்ம கவனத்தோடு செய்யும் பொழுது, புரியுதுங்களா? அப்போ நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே அதிசயங்கள், அற்புதங்கள் பெருகும்படிக்கு கர்த்தர் நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார். நம்ம இடத்துல வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம தங்கியிருக்கிற இடத்துல, நம்ம சபையில், நம்ம போக்குவரவில் எல்லாவற்றிலும் நம்ம ஆசீர்வாதமாக வாழ முடியும். ஏன்னா ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சும்மா ஏனோ தானே ஆசீர்வாதம் இல்லை, அளவற்ற விதத்தில் மகிமையாய் ஒரு கிறிஸ்தவன் எவ்வளோ ஆசீர்வாதமாக வாழ முடியுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக மாறணும். அப்போ பலி எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் இல்லையா? ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, இன்னும் அவன் ஆபிரகாமா மாற்றப்படலை, வெறும் ஆபிராமா இருக்கிறான். ஆபிராமே பலிபீடத்தை கட்டுறான் ஆண்டவருக்குன்னா, ஆபிரகாமா மாறினப்புறம் எவ்வளோ பண்ணியிருப்பான். அப்போது நாம் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டு நம்ம மேலே ஆசீர்வாதம் வந்துருச்சு. அப்போ நம்ம பலி எப்படி இருக்குது? நம்ம துதி பலி, ஸ்தோத்திர பலி, ஆராதனை பலி, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது, எல்லாவற்றையும் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளை எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறோமோ? அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் பலிபீடம் கட்டுறாங்க. ஏனோ தானோன்னு எதையோ கட்டிட்டு கடைசியாக ஒரு பலிபீடத்தையும் கட்டுறாங்க. கட்டிட்டு அதில் என்ன எழுதியிருக்கான்? இது வந்து பேர் தெரியாத, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு அந்த பலிபீடத்தை எழுதியிருக்காங்களாம். அதை பார்த்துட்டு இவர் ஊரெங்கும் சுற்றி சுற்றி பிரசங்கம் பண்ணுறவர் யார்? பவுல். அவர் சொல்கிறாரு, நீங்கள் அறியப்படாத தேவன் எழுதி வச்சிங்களே ஒரு பலிபீடத்து மேலே, அந்த தேவன், உங்களுக்கு தெரியாத அந்த தேவனை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். அவர் தான் உண்மையிலே சிறந்த பலி. கிறிஸ்து சிலுவையின் மீது தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்போ நாம் நம்மளை பலியாக கிறிஸ்துவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். சபைக்கு போய் அவருடைய சமூகத்தில் நாம் நம்மை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்னு இதே பவுல் நமக்கு சொல்லித்தரதையும் நம்ம ரோமர் 12:1 பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்போது சில கத்தோலிக்க சபைகள் அந்த புனித மேஜைன்னு வச்சுருப்பாங்க பாருங்கள், அது வெறும் அவங்க ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அதை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக, அவ்வளோதான். ஆனால் உண்மையாகவே ஜீவ பலி எது? பலி பீடம் எது? தேவனுடைய ஆலயத்தில் ஒரு சமூகத்தில் போய் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கறது. ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட பலி அங்கே இருக்கக்கூடாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. நீதிமொழிகள் 21:27 துன்மார்களுடைய பலி அருவருப்பாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அப்போது அந்த பலி தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது அது எப்படி இருக்கணும், எப்படி வரணும்? பிரசங்கி 5:1 சொல்லப்பட்டிருக்கு. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அப்போது மூடர் போல பலியிடாத, துன்மார்களுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. அதனால் உன்னோட பலியை கவனமாக செலுத்து, பரிசுத்தமாக செலுத்து நீங்கள் சொல்லித்தராரு. நிறைய பேர் இதை எப்படி புரிந்து கொள்கிறாங்க? இந்த வசனத்தை செவி கொடுக்க சேர்றது தான் நல்லது. கர்த்தருடைய வார்த்தையை போய் கேட்டால் போதும், நம்ம பலி செலுத்த தேவையில்ல. பலியெல்லாம் ஆண்டவர் பெருசாக நினைக்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பலி எப்படி இருக்கணும்னு வசனத்தின் வழியாக சொல்லித்தராரு. அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க சேர்வது தான் நலம்னு இங்கே எழுதப்பட்டிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த வார்த்தை என்ன சொல்லுது? ரோமர் 12:1 என்ன சொல்லித்தரார் பவுல்? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ சரியான ஆராதனை எதுனா, நீங்கள் உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். பலிலாம் முக்கியம் இல்லை, பலிலாம் முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. பலிங்கிறது எந்த அர்த்தத்தில் வருது? நம்மை நாமே முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறது.
சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. இப்போது சில வேலைகளில் நம்மளை ஆண்டவர் பாட சொல்லியிருப்பார், சபைக்கு வர சொல்லியிருப்பார், நம்மளை பிரசங்கம் பண்ண சொல்லியிருப்பார், ஜெபிக்க சொல்லியிருப்பார், ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்க சொல்லியிருப்பார், ஊழியம் செய்ய சொல்லியிருப்பார், சில காரியங்கள் நம்மளை ஆண்டவர் செய்ய சொல்லியிருப்பார். ஆனால் நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை உள்ளே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு குடும்பத்தில் சில கஷ்டம் இருக்கும், நம்மளை யாராவது காயப்படுத்தியிருப்பாங்க, நம்ம பேரை ரிப்பேர் பண்ணி விட்ருப்பாங்க, அப்புறம் நம்மளுக்கு ஒரு வேளை பொருளாதார குறைவு இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு இருந்திருக்கலாம், நம்ம ஒரு மன தாழ்மையில், சரீரத்தில் ஒரு வேதனையில், பலவீனத்தில், ஒரு நோயில், எதுலேயோ ஒரு கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு நான் ஏன் போகணும், எனக்கே 1000 பிரச்சனை, நான் ஏன் சபைக்கு போகணும், ஏன் நான் பலிபீட தண்டையில் போகணும், நான் ஏன் அவர் சமூகத்துக்கு போகணும், நான் ஏன் என்னை பலியாக செலுத்தணும், நானே இங்கே பலி கடா மாதிரி கிடக்கிறேனே வீட்டில் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அந்த வழியிலும் நாம் சிறந்த பலியாக அங்கே மாற முடியும். அந்த வேதனையின் மத்தியிலும் சமாதான குறைவு உள்ள இடத்திலும் நாம் போய் அவருடைய சமூகத்தில் உற்சாகமாக பயபக்தியாக கீழ்ப்படிந்து நீதி நியாயம் செய்கிறவர் போல உத்தமமாய் அவருக்கு துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, ஆராதனை பலிகளை ஏறெடுக்கும் பொழுது கவனிச்சிங்களா, விட்டுட்டீங்களா? நம்ம துக்கத்தை, நம்ம வேதனையை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அங்கே அவரை உயர்த்தி துதிக்கும் பொழுது உண்மையில் அது தியாகங்க. அவரை உயர்த்தி துதிக்கிறோமா, கண்ணீர் மல்க அழுதுகிட்டு நான் ஏன் துதிக்க போகிறேன்னு நம்ம சுயநலமாக இருக்கோமா? அப்போ அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு கர்த்தரை உயர்த்தி துதிக்கும் பொழுது உற்சாகத்தோடு, பயபக்தியோடு, கீழ்ப்படிதலோடு, அதெல்லாம் அவருக்கு பிரியமுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ வேதனை, எவ்வளோ துன்பம், ஆனால் தன்னை முழுமையாக சிலுவை என்கிற பலிபீடத்தின் மேல் தன்னை ஜீவ பலியாக லிட்டரலாக ஒப்பு கொடுத்தாரு. நாம் ஆவிக்குரிய ரீதியில் ஒப்பு கொடுக்குறோம். இன்றைக்கி நாம் போய் கல்வாரி சிலுவையில் மாதிரி இயேசு மாதிரி அப்படியே கையில் ஆணி அடித்து காலில் ஆணியை இறக்கி அப்படி பலி கொடுக்கல. நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்குறோம், நம்மையே பலியாக ஒப்பு கொடுக்குறோம், நம்ம அர்ப்பணிக்கிறோம் நம்மளை. இது ஈஸி தானே, புரியுதுங்களா? நம்மளுக்கு கஷ்டம் இருக்குதான், கண்ணீர் இருக்குதான், நம்மளுக்கு வேதனை இருக்குது, பொருளாதார குறைவு இருக்குது, நம்ம சில வேலைகளில் சாப்பிடாம கூட சர்ச்சுக்கு போவோம், நம்ம வீட்டில் சாப்பாடு கூட இருக்காமல் இருக்கும். ஆனால் நீங்கள் போய் இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுறாருல, யாத்திராகம் 20:24 நம்ம என்ன வச்சிட்டோம்? நீ என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுற எந்த ஸ்தானத்திலும் உன் கஷ்டத்தின் மத்தியில் நீ என்ன பிரஸ்தாபம் பண்ணுற, அப்போ நான் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. நீங்கள் இப்படி பலி செலுத்தி பாருங்கள். கர்த்தருக்கு பலிபீடத்தில் நீங்கள் இப்படி பலி செலுத்தும் பொழுது, இப்படி அவரை துதிக்கும் பொழுது, இப்படி நீங்கள் அவரை உயர்த்தி பாடும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் பலி முக்கியம். நீங்கள் பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா என்னதுங்க? பழுதற்ற பலின்னா என்னதுங்க? சின்னதுலேருந்து ஒரு தப்பு கூட பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை. உங்கள் முழு மனதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். இனிமேல் நான் கர்த்தருக்காக வாழ போகிறேன்னு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். இன்னையிலேருந்து இப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. பரிசுத்தமாக வாழ போகிறேன், ஆண்டவருக்கு பிரியமானது செய்ய போகிறேன், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லிட்டாரு, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், அதுக்கு நான் என்ன பலியாக செலுத்தணும். இப்படி நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பலி சிறந்த பலி, கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலியாக அது மாறும். அடுத்த பகுதியில் நாம் பலிபீடத்தை எப்படி கட்டி எழுப்புறது, அதை எப்படியெல்லாம் கட்டி எழுப்ப முடியும், பலிபீடத்தை எப்படி கட்டுறது, நாம் எப்படி நம்மளை பலியாக செலுத்துறது, இந்த காரியங்களை கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் சரியான பலியை சபையில் போய் செலுத்துங்க, அவருடைய சமூகத்தில் போய் செலுத்துங்க. உங்களுடைய ஆராதனைகளை, உங்களுடைய துதிகளை, ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்காக கர்த்தர் உங்களை என்ன செய்ய சொன்னாரோ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். உங்களை அவர் அற்புதமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் யோவான் ஸ்நானங்கள் போல் அவர் பெருகணும், அவர் நாமத்துக்கு நான் இதை செய்கிறேன்னு நீங்கள் அவருக்கு முக்கியத்துவம் தரும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை நம்ம கட்ட வேண்டியது அவசியங்கிறது தொடர்ச்சியாக நம்ம தியானிக்கலாம். இப்பொழுது ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா, இதோ இப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு ஆண்டவரே, கர்த்தருடைய பலிபீடமாக சிலுவை இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு
இயேசு கிறிஸ்து என்னும் பலிபீடத்தின் மீது எங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க, எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படிக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளை தியானிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவைகளின்படி நாங்கள் நடக்கும்படி இவைகளெல்லாம் சாந்தமாக எங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. பலி பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த பலிகள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்காக பலி செலுத்தும் பொழுது எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவரே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறீர். அதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஜீவ பலியாக, தங்களை பரிசுத்த பலியாக உற்சாகத்தோடு கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் இவர்களை அப்பரிமிதமான ஆசீர்வாதமான சாட்சியாக, ஜீவனுள்ள சாட்சியாக அநேக கண்களுக்கு முன்பாக நீர் ஏற்படுத்துவீர் என்பதை இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து இவர்கள் மீது ஆசீர்வாத வார்த்தைகளை கூறுகிறேன். ஒருவருக்கே துதி கன மகிமை யாவற்றும் ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. God bless you.